எல்லா பொண்ணுங்களுக்கும் இப்படி தானா என்ன? ஏன்னா நான் மட்டும்தான் அடிக்கடி எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் போல். அதனாலேயே இப்போல்லாம் யார்கிட்டையும் சொல்கிறது கிடையாது. இந்த டைம்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசே பாரமாக இருந்த மாதிரி இருந்தது. யார்கிட்டையும் ஷேரும் பண்ண முடியல என்னால். அவர் வர்ற வரைக்கும் நேற்று வந்து அவருக்கு கிளம்பிட்டியான்னு ஒரு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஏன்னா அவர் இப்போ என்கிட்ட உடனே என் கூட இருக்கணுன்ற ஃபீல் எனக்கு இருந்தது. ஆனால் அவர் உடனே வேலையை விட்டுட்டு நீ கிளம்பி வான்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால சரி ஓகேன்ட்டு விட்டுட்டேன். வீட்டில் என்ட்ரி ஆன உடனே எனக்கு அழுகையாக வருது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு மாதிரி கோவம் வந்தாலும் அழுகு தான் வருது, சேடாக இருந்தாலும் அழுகு தான் வருது, கோவப்பட்டு திட்டினாலும் அழுகு தான் வருது. இந்த விஷயத்த மட்டும் நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன், அழுதுகிட்டே இருக்கேன்னு சொல்லிவிட்டு அழுகலை, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அவரே போய் எனக்கு ஆஃப் பாயில் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஆஃப் பாயிலெலாம் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு பெப்பரே இல்லாமல் ஒரு ஆஃப் பாயிலை போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. பாதி கொஞ்சம் நல்லா நார்மலான. அடுத்த நாள் நம்ம நேற்று மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி ஏதாவது ஓரளவுக்கு வேலையை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த பூஜை டேபிள் தான் ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், அதை க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். அப்புறம் இன்றைக்கி ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த திருச்செந்தூர்லேருந்து ஒரு சங்கு வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த சங்கு வாங்கிட்டு வந்தது அன்றைக்கி அந்த ப்ரொசீஜர் படி அப்படியே எடுத்து வச்சேன். அரிசியெல்லாம் போட்டு காசெல்லாம் போட்டு எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் அது கண்டுக்கவே இல்லை. எந்த சாமி பொருள் வாங்கிட்டு வந்தாலும் அதுலேயே தான் போட்டு வச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கெலாம் எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு சோஃபா இது எல்லாத்தையுமே தட்டி எடுத்து போட்டுட்டு மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். வீடு மட்டும் கூட்டி மாப் போடுற வேலை இருந்தது. வீடை கூட்டிகிட்டே இருந்தேன். பாதியிலே தலைவர் என்ட்ரி. என்னடா இன்றைக்கி ஆஃபீஸில் சாப்பிட சொன்னமே வந்துட்டாரேன்னு பார்த்தா இளநீரும் நான் யானையை வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து அதுக்கு வந்து டிசைன் பண்ணலான்னு நினச்சேன். அதனால கலர் பெயிண்ட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. சரி குடு, நீயே ஒரு மாதிரி இருக்க, உன்னை யாரும் இவ்வளோ வேலை செய்ய சொன்னாங்கன்னு அவரே வாங்கி வீடை கூட்டிகிட்டு எனக்கு எல்லாம் உடச்சி கொடுத்துட்டு ஒரு 1/2 hourல கிளம்பிட்டார் டக்குன்னு. ஏன்னா நான் அப்செட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சோ அவர் வீட்டுக்கு வந்துட்டு தான் போவார். என்றைக்குமே என்னை பார்க்காம இருந்ததே கிடையாது. எப்படியாவது வீட்டில் வந்து ஒரு 5 minutes என்னை பார்த்துட்டு ஓடிடுவார். அப்புறம் அவர் கிளம்புனதுக்கப்புறம் வீடெல்லாம் மாப் போட்டுட்டு நானும் குளிச்சுட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு இந்த யானையோட ஒர்க்கெல்லாம் முடியறதுக்குள்ளே ஒரு 7:30 பக்கமாக ஆயிடுச்சு. ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டாக இருந்தேன் இன்றைக்கி. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.